Hi guys, welcome to channel Zone 14 Football. So UCL round of 16 first leg முடிஞ்சிருச்சு அண்ட் நினைக்க முடியாத மாதிரி சில ரிசல்ட்ஸ்லாம் வந்து சர்ப்ரைசிங்காக நிறைய நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேமே டைம் வேஸ்ட்டே பண்ணாமல் எந்த கேமுக்கு போகணும்னு உனக்கே தெரியும். ரியல் மேட்ரிட் vs மேன்செஸ்டர் சிட்டி மேட்ச்சுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் ஏதோ ஜஸ்ட்டில் ஜெயிச்சு உள்ளே போகிறாங்க இந்த இருக்க ஃபார்முக்கும் இப்போ இருக்க பிளேயர்ஸ் இன்ஜுரி லிஸ்ட்டுக்கும் நான் சொன்னால் மொரட்டடி அடிச்சிட்டாங்கடா போட்டு ஹாஃப் டைம்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சொன்னானே ரியல் மேட்ரிட் எப்போதுமே இந்த மாதிரி இருந்தால் டேஞ்சரஸ்டா பார்த்து இருங்கடான்னு சொன்னேன். என்ன சொன்னாங்க, மேன் சிட்டி அவளை தான் அடித்து நொறுக்கிடுவாங்க, சம ஃபார்மு ஹாலாண்ட் இருக்கான் பெப்பு கிப்புன்னாங்க, மூடி விட்டாங்க. அதாவது லிட்ரலாக நீ பார்த்தேன்னு யாருமே இல்லைடா, அவங்களுக்கு யாருமே இல்லை. ஸோ அவங்களுக்கு ஃபார்மும் இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி அவங்களால ஆட முடியுமான்னு உண்மையிலே ரியல் மேட்ரிடால் மட்டும்தான் இது முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபெடே வால்வர்டே ஃபால்கன் ஃபெடே உண்மையிலே வேறு மாதிரி, அதுவும் ஒரு கோலுமே வந்து சாலிடாக அடிச்சிருப்பான். செதுக்கி வச்ச சில மாதிரி ஒன்றுமே வந்து ஒரு மாதிரி வச்சுருப்பான். எதுவுமே ஈஸி கோல்ஸே கிடையாது. எனக்கு ஆக்சுவலி மேட்ரிட்டை ரொம்பவே அந்த பிடிச்ச விஷயம்னா தெரியுமா, அவங்க பிளேயர் ரொம்பவே டைரெக்டாக இருக்கும். இந்த வேஸ்ட்ஃபுல் பாசஸ்ஸு வேஸ்ட்ஃபுல் பொசிஷனு, அதாவது ஒரு 5 பாஸ் போட்டாலுமே டி பாக்ஸ்க்கு போனாங்கன்னா கிளினிக்கலாக இருப்பாங்க. இன்றைக்கி ஓவர் கிளினிக்கலாக இருந்தால் ஃபெடே வால்வர்டே 3 கோல் மேட்ச் இருந்தால் ஏற்றி இருக்கலாம். பட் ஆனால் ஓகே 3-0 எனக்கு தெரிஞ்சதே போதும். டெஃபினெட்லி நான் வந்து சிட்டி ஜெயிப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் ஓவராலாக. ஏன்னா லாஜிக்கலாக யோசித்தேன், ஓகே சிட்டி நல்ல ஃபார்ம், எல்லா பிளேயர்ஸ் இருக்காங்க, மேட்ரிட்க்கு அவ்வளோ பிளேயர்ஸ் இல்லை, ஃபார்ம் இப்போ தான் லீகில் 2 தடவை தோத்தாங்க. ஆனால் ரியல் மேட்ரிட் அண்ட் யூசிஎல் ஒரே சென்டென்ஸில் வரும்போது நீங்கள் லாஜிக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது. ஏன்னா ரியல் மேட்ரிட் தான் லாஜிக்கு. அந்த 1% சான்ஸ் இருந்தாலே வருவாங்க. ஸோ கண்டிப்பாக அது அதுவும் ஆமாம். யார் பெல்லிங்ஹாம், எம்பாப்பே, வினி, ரியல் மேட்ரிட்னாலே இந்த 3 பிளேயர்ஸு மற்ற பிளேயர்ஸ் தான் சொல்லுவாங்க. பட் கேப்டன் ஃபெடரிகோ வால்வர்டே அவரோட கேப்டன் இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கேப்டன் பெர்ஃபார்மன்ஸை போட்டு, அதுவும் நீ அந்த 3 கோலுமே வேற லெவல். அந்த கீப்பர் வந்து அந்த மாதிரி கீப்பர் டோனருமா, அவனை தாண்டி போய் ஓப்பன் கோலில் அடிக்கிறது. அப்புறம் அந்த பிராஹிம் டியாஸ் அழகாக சிப் பண்ணி விடுவான், அதை கரெக்டாக கோஹி மேலே சிப் பண்ணி விட்டு அப்புறம் ஃபினிஷ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எனக்கு புரியல. ஒரு மிட்ஃபீல்டராக இருந்துட்டு இந்த ஃபினிஷிங் இன்ஸ்டிங்க்ட் வந்து டெஃபினெட்லி பாராட்டி. என்ன பொசிஷன் குத்தா ஆடுவான், மிட்ஃபீல்டு குத்தா ஆடுவான், ரைட் பேக் குத்தா ஆடுவான், டிஃபென்ஸ் பண்ண சொல்கிறியா பண்ணுவான், டேக்கிள் பண்ண சொல்கிறியா பண்ணுவான், டியூவல்ஸ் போக சொல்கிறியா போவான், கிளியர் பண்ண சொல்கிறியா பண்ணுவான், அட் த சேம் டைம் ஹேட்ரிக் அடிக்க சொல்கிறியா வந்து அடிப்பான். உண்மையிலே வந்து ஆல்ரவுண்ட், அதாவது எல்லாமே பண்ணுவான்ற மாதிரி ஒரு சில டைப் ஆஃப் பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல. இன்னும் கோல் கீப்பிங் மட்டும்தான் பண்ணல வால்வர்டே, அதுக்கும் சில டைம் வரும் நினைக்கிறேன். ஒலிவர் ஜீரோட் பண்ண மாதிரி அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுவும் பண்ணுவான் வால்வர்டே. ஸோ என்ன தான் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரில. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒன்ஸ் இன் அ டைம்ன்ற மாதிரி இருக்கும் தெரியுமா. இது வந்து எப்படி தெரியுமா, அண்ணா விளாடுவார், அந்த அத்லட்டிகோ மேட்ரிடோட அந்த 3 கோல்ஸ் அடித்து இது பண்ணுவார். அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் வந்து போட்டது வந்து உண்மையிலே ரொம்ப நாள் ஆச்சு இது பார்த்து. அது ஃபஸ்ட் ஹாஃபில் ஹேட்ரிக்கு உண்மையிலே தி பெஸ்ட் கேம் ஃபார் மேட்ரிட் இன் ரீசன்ட் டைம்ஸ் என்ன கேட்டேன்னா. அவ்வளோதான், 3 கோல்ஸ் டிஃப்ரென்ஸ்னால் முடிஞ்சிடுச்சு டை. பெப்புக்கே கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓவர் ரியல் மேட்ரிட் வந்து இப்போவே நீங்கள் சொல்லலாம் குவார்டர் ஃபைனல்ஸ் போயிட்டாங்கன்னு. ஏன்னா ரியல் மேட்ரிட் அகேன்ஸ்டாகவே ரெமோன்டாடா போடுவாங்களா, அதெல்லாம் வந்து திரும்பி அந்த 1% சான்ஸ் தான். ஏன்னா 3-0 ஆயிடுச்சு. ஸோ அவங்க சிட் பேக் பண்ணாலுமே மேட்ரிட் கவுண்டரில் எந்த அளவுக்கு டேஞ்சரஸ்ன்னு தெரியும். கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆடுவாங்க மேன் சிட்டி. அப்படி இருக்கும் போது நேத்தியே டிஃபென்ஸ் அந்த அளவுக்கு ஓட்டையாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் இது லீடு ஏற தான் செய்யும்னு நினைக்கிறேன். நான் செகண்ட் லெக் முடியும் போது இன்னும் ஹையர் லீடில் முடிப்பாங்கன்றேன் ரியல் மேட்ரிட். டெஃபினெட்லி ஈஸியாக கவுண்டர் அட்டாக்கிங்கில் சான்சஸ் கிடைக்கும். அது இந்த லெவல் ஆஃப் கிளினிக்காலிட்டி இருந்தால் முடிச்சிருவாங்க. And yes, going to the next game, Newcastle won, Barcelona won. Definitely Newcastleக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கேமு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மோசமாக முடிஞ்சிருச்சு. அண்ட் பார்சலோனா அவங்க கிடச்ச ஒரு பெனால்ட்டியை வந்து யூஸ் பண்ணி அடித்து ஈக்குவல் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அதுவும் அவே ஃப்ரம் ஹோமில். இந்த கேம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து பார்சலோனா சுத்தமாக விளாடவே இல்லை. லூயிஸ் ஹால் வந்து ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்பார். அந்த லெஃப்ட் பேக்கில் வந்து
லமீன் யமால டோட்டலா ஃபுல் கேம் பாக்கெட் பண்ணிட்டாரு. பட் அதை தாண்டி நீ தானப்பா சொன்ன யமாலு அப்படி இப்படின்னு சொல்லி நானும் காலையில இருந்துச்சு பார்த்தேன், ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். பார்த்து என்னடா இது இப்படி எலவேட் பண்ணியிருக்கான், பார்சலோனா ஜெயிச்சிட்டாங்களா அன்றைக்கி தான் தூங்க போயிட்டேன். அப்புறம் போய் பார்த்தா பார்சலோனா வந்து விளையாடவே இல்லை அன்றைக்கி. ஆனால் நீ எதுக்கு அப்படியே பயங்கரமாக சொல்லியிருந்தியே, இப்போ வந்து என்ன சொல்கிறேன் ஏன்னு சொல்கிறேன். ஏன்னா ஃபுல் மேட்ச் வந்து பாக்கெட் பண்ணிட்டாங்க அவனா. ஓகே, ஃபுல் மேட்ச் டீமாகவே கேவலமாக தான் விளாண்டாங்க. நியூ கேசல் பயங்கரமாக விளாண்டுருக்காங்க. பட் அந்த சமயத்தில் லாஸ்ட் மினிட் ஆஃப் த கேமில் இவன் ஒரு 18-year-old டீனேஜ் தான். ஸோ இவனுக்கு வந்து அந்த பெரிய மென்டாலிட்டி அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்பப்போ மோசமான சில விஷயம் பண்ணுவான், அப்பப்போ சரியான இருக்கும் போது செகண்ட் பிளேஸ்லாம் வந்து ரஃபீனியா தான் வந்திருக்கணும். அது வந்து ஆமா கரெக்ட். பட் அதான் நமக்கு தெரியும் யமாலுக்கு வந்து அந்த டெம்பரமெண்ட் கிடையாது அப்படின்னு நமக்கு தெரியும், சின்ன பையன் டீனேஜர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வெரி வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த கேமில் கொடுத்துட்டு லாஸ்ட் மினிட்ல அவ்வளோ பெரிய ஒரு ரோல், இந்த பெனால்ட்டி அடிச்சாதான் நீங்கள் வந்து ஈக்குவலாக போக முடியும் நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு இருக்கும் போது அதை ஸ்டெப் அப் பண்ணி அடிச்சு. ஏன்னா இது நீ அடிக்கலன்னு வச்சுக்கேன் 1-0 வின் நியூ கேசலுக்கு சரியான கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருந்திருக்கும். பார்சலோனா என்னதான் செகண்ட் கேம் வந்து கேம்ப் நோவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கேம் நியூ கேசல் அவ்வளோ மோசமான ஃபார்மில் இருக்காங்க, ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்காங்க. அவங்களோட தோத்துட்டு வரும்போது டோட்டலாக மென்டாலிட்டியே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து 1-1 ஆக்கியிருக்காங்களே, ஸோ அதை தான் நான் பாராட்டி பேசியிருந்தேன். பட் ஆனால் அந்த ஒரு நிமிஷம் வீடியோவில் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. ஸோ டெஃபினெட்லி சில பேர் வந்து வேற மாதிரி என்ன பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நியூ கேசல் பற்றி நீ சொல்லியிருக்கலாம், நீ என்ன பண்ணிட்ட வீடியோ லாஸ்ட்டில் சொல்லிட்டேன். வீடியோ லாஸ்ட்டில் சொன்னால் எனக்குமே புரியல, என்னடா நீ சொன்னதை பார்த்தா பாசா பயமாக விளாண்டாங்க போலேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் மேட்ச்சு பார்த்தேன், அந்த புண்டிட்ஸ் பேசினது, அதுக்கப்புறம் நிறையா பார்த்ததுக்கப்புறம் தான் பார்சா ஃபேன்ஸ் அண்ட் எல்லாமே ரொம்பவே புவராக விளாண்டாங்கன்றது கிளியராக எவிடெண்ட்டாகவே தெரிஞ்சுது. அந்த அரோயோ வந்து அப்படியே காணா போயிருப்பார், அங்கேயே நின்றுருப்பார். அவர் வராத நேரத்தில் அழகாக போய் அடிச்சிட்டாங்க. ரஃபீனியா அந்த அளவுக்கு ப்ராப்பராக டிஃபென்ஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ என்ன கேட்டேன்னா நல்லா கிளினிக்கலாக இருந்திருந்தாங்கன்னா நியூ கேசல் 2-3 அடிச்சிருக்கலாம். பட் அவங்களுக்கு அந்த குவாலிட்டி இல்லாதனால தான் தே ஆர் நியூ கேசல். ஓகே, பார்சாக்கு இந்த சான்சஸ் வச்சுருந்தா கேம் பார்சல்டு. பட் ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு டேலையும் அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறது உண்மையிலே அதான் அந்த ஹை குவாலிட்டி டீம்ஸ் பண்ணுவாங்கன்றது சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் டேலையும் பாயிண்ட் எடுத்திருக்காங்க, பாயிண்ட் எடுத்துகிட்டு கேம்ப் நோ போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக என்ன கேட்டேன்னா நியூ கேசல் டிட் வெல். பட் கேம்ப் நோவில் போய் அவங்க ஜெயிச்சு இந்த டையை தாண்டி போகிறதெல்லாம் வந்து இம்பாசிபிள். அது எனக்கு கேட்டேன்னா பார்சலோனா உள்ளே போயிடுவாங்கன்னு சொல்லலாம். பட் எனிதிங் இஸ் பாசிபிள் இன் யூசிஎல். அப்படி நடந்துச்சுன்னா நியூ கேசலுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சல்யூட் கொடுப்பேன். பட் ஆனால் என்ன கேட்டேன்னா நடக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன், பார்சலோனா உள்ளே போகிறாங்கன்னு சொல்கிறேன். யா டெஃபினெட்லி. அதுவும் இந்த கேம் வீக் நம்ம பார்த்தாலே ஃபுல்லாக கோல்ஸ் கலோர் தான். மேக்ஸிமம் 5-6 கேமில் அவன் 3 கோல் டிஃப்ரென்ஸு அதுக்கு மேலேன்னு ஜெயிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதில் நமக்கு இருக்கதே வந்து இந்த கேமும் அதுக்கு அடுத்து உங்கள் கேம், இந்த 2 கேம் மட்டும்தான் கொஞ்சம் ஈவனாக இருக்குது. அதாவது இப்போ எங்கள் கேம் நீ பார்த்தேன்மையா 1-1 பயர் லெவர்குசன் கண்டிப்பாக எங்களுக்கு தான் ஈஸி டை கிடச்சிதுன்னாங்க. மித்த எல்லா டையும் பார்த்தா ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு. பட் நான் என்ன சொல்லியிருப்பேன், பயர் லெவர்குசன் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல டீம் தான். பட் ஆனால் எக்ஸ்கியூஸ்லாம் நம்ம சொல்லக்கூடாது, ஜெயிச்சு தான் ஆகணும், அதுதான் சொல்லியிருந்தேன். பட் என்ன கேட்டேன்னா அவனுங்க நல்லாவே ஆடினாங்க, அவங்க ஒர்க்கை அவங்க பார்ட் ஆஃப் ஒர்க்கு கரெக்டாக பண்ணிட்டாங்க பயர். நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஒழுங்காக பண்ணுமான்னு கேட்டால் பண்ணல. லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாகவே கொஞ்சம் ரொம்பவே ஸ்க்ராப்பியாக தான் இருந்தோம், ஃப்ளூவெண்ட்டாகவே இல்லை. அந்த இது கிளியராக தெரிஞ்சுது. என்ன கேட்டேன்னா ட்ரா பண்ணதே எங்களுக்கு பெரிய ரிசல்ட்ன்ற மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன எதிர்பார்த்துருப்பாங்க, சரி போன சீசன் பண்ணாங்களே பிஎஸ்வி ஹோமுக்கு போய் 7-1 அந்த மாதிரி 2-0 3-0 ஈஸியாக ஆர்சனல் ஜெயிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. பட் அவே ஃப்ரம் ஹோம் பயர் லெவர்குசன் போனோன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ 1-1 எனக்கு கேட்டேன்னா நான் எடுத்துகிட்டு தான் வருவேன். இவ்வளோ இந்த அளவுக்கு நாங்கள் பெருசாக விளாடாட்டியும் நாங்கள் போய் ட்ரா பண்ணிட்டு வந்துடணும். ஓகே, இப்போ ஜாப் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. எமிரேட்ஸில் நீ நல்லா விளாடு, புரியுதா? அவையில் ஓகே தோக்காமல் வந்தாச்சு, இப்போ ஹோமில் வந்து நீ ஜெயிச்சுட்டு போ, இதுதான் நான் சொல்லுவேன். பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, 3 நாள் கழிச்சு தான் பார்க்கணும். அண்ட் பயர் நல்லாவே ஆடினாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள். அண்ட் அவங்களோட அட்மினுக்கு ஒரு பாராட்டுகள், பயங்கரமாக போஸ்ட் போட்டிருக்காரு இன்ஸ்டாவில். கண்டிப்பாக எஸ். இதுவும் வந்து பார்சலோனா நியூ கேசல் கேம் மாதிரி தான். நியூ கேசல் ஹோமில் லீடு போய் அப்புறம் கடைசியாக விட்டாங்க. பயர் அவங்க ஹோமில் லீடு போய் கடைசியாக விட்டாங்க. ரெண்டுமே பெனால்ட்டி தான். ஸோ அகைன் நம்ம யமாலை பாராட்டின மாதிரி ஹேவர்ட்ஸையும் பாராட்டி ஆகணும். ஏன்னா ஹேவர்ட்ஸ் வந்து ரொம்ப மோசமான
ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் இப்போ விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ், அதுக்கப்புறம் டீம்ல நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தனால ரெகுலரா சான்சஸ் கிடைக்கல. ஸோ இப்போ கிடைச்ச சான்ஸ் ரெகுலரா விளையாடவே இருக்கணுமேடா, அவைலபிளா இருந்தா போலாம் சொல்றேன். இன்ஜுரி ஆமா, அதுவுமே பேட் பீரியட் தானே. ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆகி விளையாட முடியலன்னா இப்போதான் நம்ம ராட்ரிகோ பார்த்தோம், வேர்ல்டு கப்புக்கு போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் ஸ்பெல் சைட் லைன்ஸ்ல இருந்தாலே அந்த பிளேயருக்கு வந்து கண்டிப்பா அந்த கான்ஃபிடன்ஸ் குறையும். பட் அந்த சமயத்துலயும் அந்த பெனால்ட்டியை ஸ்டெப் அப் பண்ணி பெனால்ட்டியை அடிச்சு அந்த ஒரு நல்ல பூஸ்டோட நீங்க வரீங்கல்ல உங்க ஸ்டேடியம்க்கு, ஸோ அதுதான் வந்து டெஃபினெட்லி பாராட்டி ஆகணும் கண்டிப்பா. அண்ட் இது நோட் பண்ணியா தெரில, எல்லாம் போட்டு மீம்ஸாக போடுறாங்க, தாக்குறாங்க, ப்ரீமியர் லீகை போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. ஏன்னா விளாண்ட 6 டீமில் 6 டீமுமே ஜெயிக்கவே இல்லை யாருமே. அதில் சில டீம்லாம் வந்து மரணடி அடிச்சிட்டாங்க போட்டு. ஸ்பர்ஸை போட்டு அத்லெட்டிக்கோ 5-2 ஜெயிச்சிட்டாங்க, PSG செல்சியை போட்டு அடிச்சிட்டாங்க 5-2, மேட்ரிடு மேன் சிட்டியை 3-0 போட்டாங்க. ஓகே இந்த 3 கேம் விட்டனா மிச்சம் வந்து லிவர்பூல் 1-0 கேம் கலாட்டா சாரே, அது வந்து இன்னும் இந்த டைம் முடியலன்னு சொல்லுவேன். ஆன்ஃபீல்டில் கண்டிப்பாக கேம் இஸ் மோர் அலைவ். நியூ கேசில் பார்சா நல்லா தான் போச்சு. அவங்க பண்ண ட்ரா தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரீமியர் லீக்கு ஜஸ்டிஸ் பண்ணது தான் அவங்க தான். ஏன்னா அவங்க தான் எதிர்பார்க்கவே இல்லை நியூ கேசில், பட் அவங்க ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. நாங்களுமே வந்து பெருசாக ஆடலன்னு தான் சொல்லுவேன், பெருசாக இது பண்ணி ஒரு ட்ரா போட்டோம். ஸோ கண்டிப்பாக வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ப்ரீமியர் லீகை. அட்லீஸ்ட் இதுலேருந்து ஒரு 2 டீமாவது குவாலிஃபை ஆகி நெக்ஸ்ட் ரவுண்டு போனால் தான் நம்ம லீகுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும். எனக்கு கேட்டேன்னா ஆர்சனல் அண்ட் லிவர்பூலுக்கு தான் சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவேன் எனக்கு கேட்டேன்னா. டெஃபினெட்லி ஆமாம், நம்ம லீக் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, இந்த குவாலிஃபயர்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரீமியர் லீக் ரொம்பவே புகழ்ந்து பேசணும். ஏன்னா 6 பேர் வந்திருக்காங்கடா, 6 பேருமே குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தோம். மற்ற லீக்ல 2 பேர் இல்லை ஒருத்தர் இல்லை 3 பேர் தான் வந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி வந்து இதில் கிளியராக தெரியுது, நீங்கள் எவ்வளோ பெரிய டீம், எவ்வளோ பட்ஜெட்டு, எவ்வளோ பிளேயர் வாங்குறீங்கலாம் முக்கியம் இல்லை. ஃபுட்பாலில் வந்து நீங்கள் அன்னைக்கு டீமாக விளாண்டு நல்லா விளாண்டிங்கன்னா போதும், யாரோட வேணாலும் ஜெயிக்கலாம். ஸோ அதான் இங்கேயும் நடந்துச்சு. PSG vs செல்சி வந்து 5-2 ஆச்சு. செல்சி ஒரு நல்ல ஹையில் வந்தாங்க. அவங்களோட ஸ்டார் ஸ்ட்ரைக்கர்ஸ் பாமர் அண்ட் பெட்ரோ பயங்கர ஃபார்மில் இருந்தாங்க. PSG கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தாங்க. கடைசியில் ஹோமில் மொனாக்கோட தோத்து கொஞ்சம் வாப்லியான ஃபார்மில் தான் இருந்தாங்க. கேமும் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக 2-2 இருந்தது. அது வரையுமே செல்சிக்கு தான் வந்து கிளியராக நல்ல சான்சஸ், நல்லா விளாண்டாங்கன்னு சொல்லலாம். பட் செல்சியோட டவுன்ஃபால் அவங்க கையிலே தான் இருந்தது. தேங்க்ஸ் டு தேர் கோல் கீப்பர் ஃபிலிப் யோர்ஜன்சன் அண்ட் ஆல்சோ ரீஸ் ஜேம்ஸ். அண்ட் டிஃபென்சிவ்லி சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் ஆல்சோ பிஎஸ்சிக்கு ஒரு மிகப்பெரிய கேட்டலிஸ்டாக இருந்தது வந்து அந்த 62nd minute சப்ஸ்டிடியூஷன். குச்சா குவார்ட்ஸ்கெலியா உள்ள வருவார், டெசிரி டோவே பதிலாக உள்ள வந்து 3rd கோலுக்கு ஒரு அசிஸ்டை போட்டு கடைசியில் ஒரு 2 கோல் அடிச்சு 5-2 ஒரு பெரிய ரிசல்ட்டை போட்டாங்க. ஹோமில் 3 கோல் டிஃப்ரென்ஸு, அப்படிதான் தோத்தாங்க அவங்க கிளப் வேர்ல்ட் கப் ஃபைனலில். ஸோ அதுவும் ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி ஆச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறதுக்கும் பயங்கர ஈஸி ஆயிடுச்சு. செல்சிக்கு வெரி வெரி டஃப் நெக்ஸ்ட் கேம் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில். கண்டிப்பாக லூயிஸ் என்ரிக்கே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்ன மாதிரி ரிவெஞ்ச் எடுத்துட்டான். அண்ட் இந்த நம்ம 2 பேருமே தப்பாக தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம செல்சியை வந்து ஹையாக ரேட் பண்ணி ஃபார்ம் வைஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், விச் இஸ் வெரி ராங். அண்ட் PSG guys சல்யூட், உண்மையிலே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். 5-2 முடிச்சு விட்டீங்க செல்சியை. அண்ட் எனக்கு தெரிஞ்சு 3 goals அட்வான்டேஜ் இஸ் மோர் தென் இனஃப். ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் வந்து 3 கோலை டேர்ன் பண்ணுவாங்களான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் செல்சி பண்ணுறது. ப்ளஸ் அவங்க வந்து இப்போ தான் ராபர்ட் சான்சஸ் நல்லா பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஜார்ஜன்சன் ஆட வச்சாங்க. பட் அவனும் நல்லா பண்ண மாட்டான். ஸோ அவங்களோட வீக்னஸ் கண்டிப்பாக கோல் கீப்பர்னு கிளியராக தெரியுது. ஸோ சம்மரில் இவ்வளோ பிளேயர்ஸ் வாங்குறதுல ஒரு கோல் கீப்பர் வாங்கி போட்டால் செல்சி டீம் நல்லா இயங்கும்ன்றது என்னோட கருத்து. பட் ஆனால் ஓகே, இந்த கேம் அதாவது சில டை வந்து 1 சைடாக தான் முடிஞ்சிச்சு இந்த ரவுண்ட் ஆஃப் 16. அதாவது ஃபஸ்ட் லெக்லேயே முடிச்சுட்டாங்கன்ற மாதிரி முடிஞ்சிச்சு. ஸோ சில டை இன்னும் டைட்டாக போயிட்டுருக்கு. அதில் முடிஞ்ச டையில் இது ஒரு முடிஞ்ச டைன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த கேம் இஸ் ஓவர். அப்புறம் வேற என்ன, லிவர்பூல் வந்து திருப்பி கலாட்டா சாரே ஹோமுக்கு போய் தோற்றுருக்காங்க 1-0. அதே ஸ்கோர் லைன், குரூப் ஸ்டேஜில் தோற்ற அதே ஸ்கோர் லைனு. உண்மையிலே கலாட்டா சாரேயோட ஹோம் ரெக்கார்டு வந்து முரட்டுத்தனமாக இருக்குது. ஸோ அவங்க ஹோமை ஃபார்ட்ரஸாக வச்சுருக்காங்க. எப்போதும் ஆஸ் யூஷுவல் இந்த சீசன் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அதே தான் பண்ணுறாங்க. ஃபேன்ஸ் அவங்களுக்கு 12th பிளேயராக விளாட்றாங்க. ஏன்னா அவங்க அட்மாஸ்பியர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் அட்மாஸ்பியர் இன் அதாவது மோஸ்ட் டேஞ்சரஸ்ன்னு யூரோப்லே. அந்த அளவுக்கு ஒரு டெரிஃபிக் அட்மாஸ்பியர். அண்ட் பிளேயர்ஸுமே நல்லா ஸ்டெப் அப் பண்ணி ஆடுறாங்க.
கண்டிப்பாக லிவர்பூலுக்கு 1-0 வந்து பெரிய இது கிடையாது. அவங்க எவ்வளோ பெரிய லீடெல்லாம் வந்து டேர்ன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்சலோனாவோட கார்னர் டேக்கன் குவிக்லி ஆன்ஃபீல்டில் கம்பேக் பண்ணாங்க 4 கோல்ஸ் அடிச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது 1 கோல் என்ன கேட்டேன்னா இன்னுமே லிவர்பூல் அலைவாக தான் இருக்காங்கன்னு சொல்லுவேன். நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு கலாட்டாசாரே, பட் லிவர்பூல் 1-0 டெபாசிட்டை ஈஸியாக டேர்ன் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஆன்ஃபீல்ட் அட்மாஸ்பியரும் மொடத்தனமாக இருக்கும். அதாவது அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அவங்க அட்மாஸ்பியர் மொடத்தனமாக இருந்துச்சுன்னா லிவர்பூல் பிளேயர்ஸ் என்ன தான் இருந்தாலும் பயங்கரமாக ஆடுவாங்க. ஸோ என்ன கேட்டினா ஸ்டில் ஐ எம் ஸ்டிக்கிங் வித் லிவர்பூல் ஆர் கோயிங் த்ரூ நெக்ஸ்ட் ரவுண்ட். ரைட்டு, ஆமாம். எனக்கு ஒரு மேன் யுனைடெட் ஃபேனாக இருந்துட்டு லிவர்பூல் வெளியே போகிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆல்சோ இன்னொரு க்ரூஷியலான விஷயம் என்னன்னா, கலாட்டாசாரே ஜுவென்டஸோட இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லெக்ல ஆனால் பெரிய லீடில் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பெரிய லீடுனால தான் வந்து ஜுவென்டஸில் போய் கொஞ்சம் சரியாக விளாடலையோன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போது 1-0 லீடு தான் இருக்குது. ஸோ அந்த காம்ப்ளசன்சி இருக்காது. அங்கே போய் ஆன்ஃபீல்டில் வந்து ஃபஸ்ட்டு மினிட்லேருந்தே ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் ஆடுவாங்க, வேறு வழி கிடையாது. அண்ட் லிவர்பூலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ப்ரெஷர். என்ன தான் ஆன்ஃபீல்டாக இருந்தாலும் இந்த சீசன் ஆன்ஃபீல்டில் அத்தனை கேம் தோத்துட்டாங்க. ப்ளஸ் இந்த சீசனில் அவங்க வந்து 14-15 கேம்ஸ் தோத்து ரெக்கார்டெல்லாம் ஈக்குவல் பண்ணி நிறையா பண்ணியிருக்காங்க விஷயம். ஸோ அந்த மென்டாலிட்டி தான் இந்த கேமில் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறையா சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ஜெயிச்ச பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, வேன்டைக், சாலான்னு. ஸோ அந்த மாதிரி பிக் பிளேயர்ஸ் ஸ்டெப் பண்ணால் மட்டும்தான் என்னதான் ஹோமில் விளாண்டாலும் அந்த ஆன்ஃபீல்டில் வின் பண்ணி அந்த 1 கோல் டெஃபிசிட்டை தாண்ட முடியும்னு நினைக்கிறேன். ஸ்டில் நான் வந்து கிளியர்லி சொல்ல மாட்டேன் லிவர்பூல் தான் ஜெயிப்பாங்கன்னு. பயங்கர டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த கேம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ நியூட்ரல் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. யா, அண்ட் இன்னொரு கேம் இது வந்து ஃபர்ஸ்ட் லெக்லேயே முடிஞ்சிருச்சு டை. ஆக்சுவலாக இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோரிங் கேம் ஆஃப் த வீக். பயர்ன் மூனிச் 6 கோல்ஸ். பெர்கமோ போய் அட்லாண்டாவை வந்து செதைச்சிட்டாங்க. மைக்கேல் ஒலிசே கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் தான் கொடுக்கணும். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இந்த கேம்னு மட்டும் கிடையாது, ஓவரால் யூசிஎல் கேம்பெயின் ஓவரால் சீசன்லேயுமே வந்து செதைச்சிட்டாரு. இந்த கேமில் 2 கோல் 1 அசிஸ்ட். இந்த சீசன்லேயே வந்து 41 கான்ட்ரிபியூஷன் போட்டிருக்காரு. அப்படியே அண்டர் த ரேடார்ல இருக்காரு. நம்ம எல்லாம் வந்து எம்பாப்பே, ஹாரி கேன்னு பேசிட்டு இருக்கும் போது ஒரு ரைட் விங்கராக இருந்து பயங்கரமாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் வந்து அசிஸ்ட் 26 அசிஸ்ட் போட்டிருக்காரு இந்த சீசனை. ஸோ எல்லாருமே கோல்ஸ் அதிகமாக இருக்கும், அசிஸ்ட் கம்மியாக இருக்கும். இப்போ ஆஃப்டர் இந்த டெப்ரைனுக்கு அப்புறம் இப்போ தான் இவ்வளோ அசிஸ்ட் போட்டு வர ஆளை பார்க்குறேன் நான். ஸோ மைக்கேல் ஒலிசே 24-year-old ஃப்ரெஞ்ச் கை திரும்பி இந்த வேர்ல்டு கப்பில் ஃப்ரான்ஸ் டீமுக்கு வந்து செமையாக இருக்கும். அண்ட் பயன் அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க இந்த கேம் 6 கோல். கடைசியில் ஏதோ ஒரு கோல் அடிச்சு 1-ன்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ திரும்பியும் கேன் இல்லாத போதே நிக்கோலஸ் ஜாக்சன் வந்து ஒரு கோல் 1 அசிஸ்ட் போடுறான். சர்ஜ் நாப்ரி வந்து பெஞ்சில் தான் இருந்தான் அவ்வளோ நாளாக, அவன் வந்து ஒரு கோல் 1 அசிஸ்ட் போடுறான். ஸோ வரவெல்லாம் கோல் அடிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதில் ஃபர்ஸ்ட் டீம் போட்டு அவங்க ஜெர்மனிலலாம் ஆடினாங்கன்னா அவ்வளோதான் காலி. அட்லாண்டாவை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. அதாவது நான் வந்து அட்லாண்டாவை கொஞ்சம் ஹைலி ரேட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு பயன் ஜெயிச்சுட்டு போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் பயன் அதெல்லாம் இல்லைடா, நாங்கள் தாண்டா பெஸ்ட் அட்டாக்கிங் டீம் இன் யூரோப்புன்றதை கிளியராக ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு. ஏன்னா 6 கோல் பெர்கமோவில் அடிக்கிறதெல்லாம் உண்மையிலேயே சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சீசனில் யாராவது பெர்கமோவுக்கு போய் 6 கோல் அடித்தாங்களான்னு கூட எனக்கு தெரில. அந்த மாதிரி ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ். என்ன கேட்டேன்னா பயன் ஆர் ஸ்டில் த ஃபேவரட்ஸ் டு வின் சாம்பியன்ஸ் லீக். ஸோ இது கண்டிப்பாக, ஏன்னா அவங்க தான் பெஸ்ட்டு ஃபார்மில் இருக்காங்க. அவங்க டொமஸ்டிக்காகவும் சரி யூசிஎல்லையும் சரி. ஆர்சனல் நாங்கள் எப்படி அவங்கள ஜெயிச்சோன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். உண்மையிலேயே அவங்க ஜெயிச்சது வந்து அன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயம்னு. ஆனால் இதே கன்சிஸ்டன்சி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நான் ஆர்சனல் வச்சு கம்பேர் பண்ணால் நாங்கள் இப்போ எங்களையும் வந்து நல்ல டீம் இன் யூரோப்புன்றாங்க. பட் நாங்கள் வந்து லாஸ்ட் எண்ட் ஆஃப் த சீசன் அந்த ஃபெட்டிக்னஸ் இந்த ஃபேட் ஆகிற ஒரு இது கிளியராக தெரியுது. அந்த பிரைட்டாக ஷார்ப்பாக இருக்க மாட்டோம். ஆனால் பயன் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அந்த இண்டிவிஜுவல் பில்லியன்ஸ் நிறையா, கேனு, நாப்ரி, ஒலிசே, லூயிஸ் டியாஸ், இந்த மாதிரி நிறையா அட்டாக்கிங் த்ரெட் இருக்கனால எனக்கு கேட்டனா பயன் மோஸ்ட் டேஞ்சரஸ் டீம் அண்ட் மோஸ்ட் லைக்லி டு வின் தேர் யூசிஎல் டைட்டில் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் ஒரு தரமான ஒரு கேம் வச்சுருக்கேன். தரமான கேம் வேறு எதுவும் இல்லை, பங்காளிங்க கேம் தான். பங்காளிங்க வந்து எனக்கு இப்போ போக போக எனக்கு வந்து அவங்கள பார்த்து கொஞ்சம் இப்போ பரிதாபம் தான் வருதுன்னு சொல்லுவேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிருந்தேன். இப்போலாம் வந்து அவங்க அடி வாங்குறத பார்க்கும்போது
லைட்டாக எனக்கே பாவமாக இருக்குது. ஏன்னா 15 நிமிஷத்துலேயே 3 கோல் அடிக்கிறாங்க. கீப்பர் சப்ஸ்டியூஷன் நடக்குது. ஒரு மாதிரி ஒரு யூசிஎல் கேம் மாதிரியே இல்லைன்றான். ஏன்னா அவங்க அத்லட்டிகோ மேட்ரிட் ஃபேன்ஸ்லாம் வந்து சாண்ட்விச் எல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மேட்சாகவே அவங்க கன்சிடர் பண்ணல. ஆனாலும் இவ்வளோ வஸ்தாக ஆடியுமே 5-2 2 கோல் அடிச்சிருக்காங்க. அதுதான் எப்படின்னு தெரில. பட் ஓகே, டை ஓவர் தான். ஏன்னா அவங்க இதுக்கப்புறம்லாம் வந்து ஸ்பர்ஸ்லலாம் கம்பேக் கொடுக்க போகிறதில்ல. அண்ட் எத்தனையோ ஹிஸ்ட்ரியிலே 6 மேட்ச் தொடர்ந்து தோற்றுருக்காங்கன்றாங்க. அது வேறு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இகோர் டூலார் வந்து ஸ்பர்ஸுக்கு ஒரு ஏஜெண்ட்டாக வந்திருக்காரு. என்ன மிஷினில் இருக்காருன்னா ஸ்பர்ஸை காலி பண்ணணுன்னு இருக்காரு. அண்ட் அவரை சாம்பியன்ஷிப் கூப்பிட்டு போகணுன்னு இருக்கார். இதுதான் எனக்கு தெரிஞ்சு அதான் பண்ணுறாரு. தாமஸ் ஃப்ராங்கை தூக்குனது நான் வீடியோ சொல்லிட்டுருக்கேன் எவ்வளோ பெரிய தப்பான டிசிஷன்னு. அது ஸ்பர்ஸுக்கு கண்டிப்பாக இப்போ புரியும். எஸ், அவரோட சேர்ந்து இன்னொரு ஏஜென்ட்டும் இருக்காரு அங்க. யார்? வாண்டவன். அவர் வந்து இப்போதான் ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டு வந்தாரு. உடனே இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 4 கோல் அடிச்சிட்டாங்க ஆப்போனன்ட்டு. போய் அப்படியே பூட்ஸ் அப் சேலஞ்ச் பண்றாரு. அது எப்படி ரெட் கார்டு கொடுக்கலன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அந்த ரெட்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப் அத்லட்டிகா வந்து ஒரு 10-1 முடிச்சிருப்பாங்க கேம். ஏன்னா அவ்வளோ புவரா விளாண்டாங்க. இதுல எனக்கு புரியல, அவங்க வச்சிருக்க சென்டர் பேக்ஸ்லாம் வந்து வாண்டவன், ரொமேரோ வேர்ல்ட் கப் வின்னிங் பிளேயரு, ரைட் பேக் பெட்ரோ போறோம், அவனே வந்து ஒரு கோல் அடிச்சான். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சுட்டு அவங்க என்னதான் விளாடுறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமான டைம்ஸ் தான். ஹின்ஸ்கி போட்ட டிசிஷன் ரொம்பவே புவர்னுவேன். அவன்லாம் வந்து பெருசாக ஃபுட்பாலே ஆடினது இல்லைன்னு சொல்லுவேன். அவன் ப்ரீமியர் லீக்லேயும் அப்படி இப்படின்னு தான் ஆடி இருக்கான். ஒரு 2 கேம் 3 கேம் ஆடிருப்பான். விக்காரியோ மாதிரி பிளேயரை அத்லட்டிகோ அவே போகும்போது நீ பெஞ்சில் வச்சுருக்கனா நீ என்ன சொல்ல வர? ஏற்கனவே நீ ஃபார்மில் இல்லை. ஸோ அவன் பெஸ்ட்டு பிளேயரை ஸ்டார்ட் பண்ணும். அதுதான் வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் கின்ஸ்கி வந்து சுத்தம், அதாவது 3 மிஸ்டேக் ஃபஸ்ட்டு கோல் இது நடந்துச்சு. ஒன்று வேண்டவன் பண்ணார், மித்த 2 வந்து 2 ஸ்லிப்பு ஒரே கேம்லலாம். வேறு வழியே இல்லை. ரொமேரோ வந்து சொல்லிட்டு போகிறான் டுடார்ட்ட, இவனை தூக்கிடுங்கன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த டிசிஷனே நடந்திருக்கு. கரெக்ட் தான். எனக்கு கேட்டிங்கன்னா அவன் இருந்திருந்தானா அவனே இன்னும் நிறைய கோல்ஸ் விட்டுருப்பானா. பட் ஃபீலிங் வெரி சேட் ஃபார் ஹிம். பிகாஸ் ஆஸ் அ ஃபுட்பாலராக இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் எப்படி அவனால் கம்பேக் பண்ண முடியுன்னே தெரில. ஸோ கம்பேக் பண்ணி வந்துனா உண்மையிலே ஒரு பெரிய இதாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து ரொம்பவே இது வரைக்கும் நீ கேள்வியே பட்டிருக்க மாட்டேன் 15 நிமிஷத்தில் தூக்குறதெல்லாம். டெஃபினெட்லி. அதுவும் ஒரு கோல் கீப்பர் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் கிளியராக வெளியே தெரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ கர்ட்வா வந்து ஒரு நல்ல கெஸ்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரும் வந்து அத்லட்டிக்கோவில் நிறையா மிஸ்டேக்ஸ் நானும் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் செல்சியில் இருக்கும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். இது வந்து நீ பெருசாக எடுத்துக்காம கம்பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் ஆல் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து இது ஒரு கேம் தான். லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அவர் வந்து நீ வந்து அந்த டனலுக்குள்ளே போகும்போதே அழுதுகிட்டே தான் போவார். டெஃபினெட்லி மேஜர் எம்பாரஸ்மெண்ட் ஃபார் அ பர்சன் அண்ட் ஆஸ் அ பிளேயர் டூ. பட் கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அதை தாண்டி வரணும். அண்ட் எஸ், மூவிங் ஆன் ஃப்ரம் திஸ் கேம், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம செல்லக்குட்டி போடோ ஜெயிச்சிட்டாங்க. 3-0ன்னு ஜெயிச்சிருக்காங்க. சும்மாலாம் ஜெயிக்கல, ஒரு ஸ்டேட்மெண்ட் விக்ட்ரி. 3 கோல் ஸ்போர்ட்டிங் கிளப் போர்த்துகலோட செதைச்சி விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் கேம் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, போய் ஹைலைட்ஸ் பாருங்கள், அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இன்ஷால்லா லக்லாம் வந்து கிடையாது. ஃபுல் கேமுமே ஃபுல் அந்த பிளேயிங் ஸ்டைல் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். பாசிங்காக இருந்தாலும் சரி, இந்த ஃபைனல் தேர்ட் பாசிங்காக இருந்தாலும் சரி, சான்சஸ் கிரியேஷனாக இருந்தாலும் சரி, ஃபினிஷிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே செஞ்சுட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு ஒரு வெரி யுனிக் ஆஸ்பெக்ட் இந்த டீமுக்கு என்னன்னா, ஆடின 11 பேரில் 9 பேர் வந்து நார்வீஜியன் பிளேயர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வேற எந்த லீக்ல எந்த டீமுமே இந்த மாதிரி நீங்கள் சொல்லவே முடியாது. ரியல் மேட்ரிட் எடுத்துக்கோங்க, பார்சலோனா எடுத்துக்கோங்க, ஆர்சனல் எடுத்துக்கோங்க, ஏன்னா எல்லாம் ஸ்பானிஷ் பிளேயர்ஸ் இல்லை இங்கிலீஷ் பிளேயர்ஸ் வச்சு ஆடுறாங்க. இல்லை, நீங்கள் கை விட்டு எண்ணிடலாம் எவ்வளோ பிளேயர்ஸ்னு. பட் இந்த நார்வீஜியன் குட்டி டீமில் வந்து 9 நேஷனாலிட்டிஸ், அதில் 4-5 பேர் வந்து அதே ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேரி டேல் ஸ்டோரிலாம் வந்து என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை. இவங்க போய் யூசிஎல் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் நார்வே போய் வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்கன்னா வந்து பண்ணிடலாம். ஃபுட்பால் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் வீட்டில் போய் தூங்கிடலாம். அவ்வளோதான். ஹாக்கி பார்க்கலான்றியா? அதாவது நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த சிவாஜி த பாஸ்ல வந்து அப்படியே பயங்கரமா மாறுற மாதிரி தான் நீ சொல்ற. அதாவது திருப்பி ஐ ஓவ் யூ அன் அப்பாலஜி கைஸ் போடோ. ஏன்னா நான் இன்டர் இதுலேயே வந்து சான்சிரோலாம் அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அங்கேயே யூ ப்ரூவ்ட் மீ ராங்.
பட் ஸ்டில் நான் ஸ்போர்ட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு கண்டிப்பாக ஸ்போர்ட்டிங் ஏதாவது பண்ணி போயிடுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் திருப்பி நீ தப்புடான்னு என்னை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக அப்பாலஜி கேட்குறதுல தப்பே இல்லை. ஏன்னா யூஆர் ப்ரூவிங் யுவர் டவுட்டர்ஸ் ராங்குன்ற மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா 3-0 ஜெயிக்கிறதெல்லாம் உண்மையிலே அதுவும் ஸ்போர்ட்டிங் வந்து சும்மா ஏனோ தானோ இந்த டீம்லேயே ரவுண்ட் ஆஃப் 16 விளாட்றாங்கன்னா அவங்க நல்ல டீமாக தான் இருப்பாங்க டெஃபினட்டாக. ஸோ அவங்கள போர்டோ 3-0 ஜெயிக்கிறதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட். இதுக்கப்புறம் போர்ச்சுகலில் அவங்க வந்து 4-0 அடிக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் ஒரே ஒரு இது மட்டும் நான் மாற்றிப்பேன், சொன்னதை மாற்றிப்பேன். 2 இது PSG இது சொன்னால் அது மாற்றிக்கிட்டேன். இது கண்டிப்பாக போர்டோ போகிறாங்கன்னு நான் மாற்றிக்கிறேன். அண்ட் இப்போ நாங்கள் எப்படியாவது இப்போ நாங்கள் தாண்டி போவோமான்னு எனக்கு தெரில. அடுத்த ரவுண்டுக்கு பயரோட ஜெயிச்சு போனோன்னா போர்டோ ஆடுவோம் உண்மையிலே. அதாவது எப்போ அப்படி தெரியுமா அவனை நான் நம்பவே இல்லை. ஆனால் கடைசியில் உங்கள் டீமே ஆடும்போது பயங்கர பயமாக இருக்குடா போர்டோ நினச்சா எனக்கு பயம் இருக்கு. ஆனால் பயரில் ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணோம்டா, நீங்கள் உங்களோட கேப்டனை வந்து நீங்கள் விளையாட வைக்கக்கூடாது. ஏன்னா அவரே ஒரு நார்வீஜன் பிளேயர் தான். நீங்கள் உங்கள் கேப்டனை விளையாட வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவைலபிளாக இருந்தால் தானே விளையாடுவான். அவன் தான் இன்ஜுரின்னு போயிடுறான், அவன் ஸ்குவாட்ல இருக்க மாட்டான். ஆனால் அவனும் வந்துட்டானா அவனும் நார்வீஜியன் பிளேயர்னு சொல்லிட்டு அவனை டீமுக்கு ஆட ஆரம்பிச்சானா முடிஞ்சிருக்காரு. நார்வே கேப்டன் பாவன். அதனால என் விசுவாசம் எங்க ஊருக்குறான்னா முடிஞ்சதுக்காக. பட் நம்ம ரொம்ப அஹெட் போவேணாம். போர்டோ அஹெடாக போகிறதுக்கு ஓகே, இன்னும் வேலை இருக்குது. எமிரேட்ஸில் பயர் லெவர்குசன் ஆடணும், ஜெயிக்கணும். ஸோ அது ஜெயிக்கிற வரைக்கும் நான் தாண்டி போகிறோன்ற வார்த்தையே கிடையாது. இன்னைக்கு ப்ரெசென்ட்டில் இருப்போம், இன்னும் நம்ம தாண்டலை. அதான் நான் ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கும் சொல்லிப்பேன். டெஃபினெட்லி. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம 8 ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணோம் 2 பேருமே. அதில் 6 ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக நடக்கிற மாதிரி தெரியுது இப்போதைக்கு. பார்ப்போம் இதே மாதிரி முடியுதா செகண்ட் லெக் அப்புறம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக்லேயே நிறையா சர்ப்ரைசஸ் நடந்தது. செகண்ட் லெக்கில் கண்டிப்பாக சர்ப்ரைசஸ் நடக்கும். நீங்கள் வந்து அவே ஹோம் ஸ்டேடியம் அதெல்லாம் வந்து மேட்டரே கிடையாது. UCL நாக் அவுட்ஸு லாஸ்ட் கேம்னா வந்து எல்லாரும் உயிரை கொடுத்து விளாடுவாங்க. அவங்க இதில் நிறையா பிளேயர்ஸ்க்கு இதுதான் அவங்களோட பெஸ்ட் மேட்ச் ஆஃப் தேர் கரியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் போது எல்லாத்தையும் கொடுத்து ஆல் இன் கொடுத்து தான் விளாடுவாங்க. ஸோ நிறையா அப்செட்ஸ் எதிர்பார்ப்போம் செகண்ட் ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக. கைஸ் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ரிவ்யூவில் பார்ப்போம். அடுத்தது என்ன நம்ம ப்ரீமியர் லீக் அந்த இதெல்லாம் வர லீக் கப் நம்ம டொமஸ்டிக் இது வரும். ஸோ அது முடிச்சுட்டு திருப்பி நம்ம வந்து செகண்ட் லெக் ரிவ்யூவில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ தான் ஒரு மோட்டிவேஷன் வரும் எல்லா வீடியோஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோஸ் உங்களை ரெகுலராக ரீச் ஆகும். Bye guys.